வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது அக்டோபர் மாதத்திற்கான பலன்கள். இந்த பலன்களுக்கு போகிறதுக்கு முன்னாடி இது ஒரு சிறப்பான ஒரு மாதம். அப்போது இந்த மாதத்தில் வரக்கூடிய முக்கிய நிகழ்ச்சிகளும் அதனுடைய முக்கியத்துவத்தை பற்றி முதல்ல சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் ராசி பலனுக்கு போகிறேன். முதல்ல இந்த மாதத்தில் 2ஆம் தேதி மாலைய அமாவாசைன்னு பேர். மாலைய அமாவாசை. அமாவாசையில் 3 அமாவாசைகள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. அப்போது முக்கியத்துவம் வாய்ந்ததில் தை அமாவாசை, ஆடி அமாவாசை, மாலை அமாவாசை. தாய் தந்தை இழந்தவரோ இல்லை தந்தையை மட்டும் இழந்தாலோ இல்லை தாயை இழந்தீங்கன்னா அவருடைய அப்பா தான் செய்வார். ஆனால் அப்பா இல்லைன்னா அந்த பிள்ளைகள் செய்கிறதுக்கு கடமைப்பட்டவங்க. அவசியம் தவறாமல் செய்ய வேண்டிய ஒரு அமாவாசை தர்ப்பணம் என்பது அனைத்து ஜாதியினருக்கும் பொருந்தும். இந்த மாலை அமாவாசை தர்ப்பணத்தை செய்வது மிக முக்கியமான ஒரு பிதர்களின் ஆசிகளை நமக்கு பெற்று தருவதாகும். இது அவசியம் ஞாபகத்தில் வச்சு எல்லாரும் செய்ய வேண்டிய ஒரு விஷயம். இந்த மாலை அமாவாசையில் ஏதாவது அன்னதானம் செய்ய முடியுமா? அந்த மாதிரியெல்லாம் ஏதாவது தர்மங்கள், அன்னதானங்கள் இதெல்லாம் செய்வது நம் முன்னோர்களை திருப்திப்படுத்தும் என்ற பொருள். அது ரொம்ப ரொம்ப ஒரு புண்ணியமான ஒரு செயல், கடமையும் கூட. இது உங்கள் பரம்பரைக்கான ஒரு சமாச்சாரம். இதை அவசியம் ஞாபகத்தில் வச்சுங்க. 2வது விஷயம், அடுத்த நாள்லேருந்து அதாவது 3ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு நவராத்திரி அப்படின்னு சொல்லக்கூடிய துர்கை, லக்ஷ்மி, சரஸ்வதியை நாம் கொண்டாடக்கூடிய ஒரு காலம். இதுவும் ரொம்பவும் புண்ணியம் வாய்ந்தது, முக்கியத்துவம் வாய்ந்தது. குறிப்பாக இந்த நவராத்திரியை பெண்கள் கொண்டாடுவது என்பது குடும்பத்திற்கு அந்த வருடம் முழுவதும் வரக்கூடிய சிறப்புகளை பற்றி பேசுகிறது. அதனால் இதை அவசியம் செய்யுங்க. இப்போது அதுலேயே முத்தாய்ப்பாக வருவது சரஸ்வதி பூஜை. இந்த சரஸ்வதி பூஜை வரக்கூடிய நாள் 11ஆம் தேதி சாயங்காலன்றாங்க, 12ஆம் தேதி 2 நாளும் சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை எப்படி வேணால் வச்சுங்க. இதை கொண்டாடுறாங்க. இதுவும் பெரிய அளவுக்கு கொண்டாடப்படுகிறது. இது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. நம்ம நாட்டுக்கே உரிய ஒரு தனித்துவமானது. இன்று உலகம் முழுவதும் இருக்கக்கூடியவர்களும் கொண்டாடுகிறார்கள். ரொம்பவும் சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயம். அதுலேயும் குறிப்பாக ஆயுத பூஜை மூட நம்பிக்கைன்னு சொல்கிறவங்க சொல்லலாம். ஆனால் நம்ம இவ்வளோ நாளாக யூஸ் பண்ணுறக்கூடிய எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கும் நம்ம சொல்லக்கூடிய ஒரு நன்றி, அதுதான் அதோட இது. அப்போது உயிர் உள்ளது உயிர் இல்லாதது என்ற பேதங்கள்லாம் இல்லைங்க. நம் வாழ்வுக்கு எது துணையாக இருக்கிறதோ அதற்கு நாம் நன்றி கூறுகிறோம் அப்படிங்கிறத இதை புரிஞ்சுக்கணும். தொடர்ந்து வருவது விஜயதசமி. இது எல்லா காரியங்களுக்கும் தொடங்குவதற்கு சிறப்பானது. அதே மாதிரி சின்ன குழந்தைகள் 3 வயசு 4 வயசு அப்படிங்கும்போது அவங்கள முதல்ல பள்ளிக்கு, அதாவது ப்ரீ எல்கேஜின்றாங்க. அதுக்கெல்லாம் நிறையா டொனேஷன் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் வேறு விஷயம், அதெல்லாம் மாடர்னிட்டி. ஆனால் இந்த விஜயதசமியில் கல்வியை தொடங்குவது என்பது சிறப்பான ஒரு விஷயம். அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க, நெல்லை பரப்பி அதில் இப்போ தமிழர்கள்லாம் ஆனா ஆவன்னா, அதே மாதிரி ஹிந்திலையும் அதே தான். ஸோ அந்த இதை அந்த குழந்தையின் விரலை பிடித்து முதல் எழுத்துக்களை எழுதி ஆசைகள் சொல்கிறது. அது வருங்காலத்தில் நீ நல்லபடியாக கல்வி கற்க வேண்டும், உனக்கு சரஸ்வதியின் கடாட்சம் என்பது பரிபூர்ணமாக இருக்க வேண்டும் என்பதற்காக செய்ய வேண்டிய ஒரு சமாச்சாரமாக இது முக்கியத்துவம் வாய்ந்தது. ரொம்பவும் சந்தோஷத்தை தரக்கூடியது. இந்த நாளில் ஆரம்பிக்கக்கூடிய பல தொழில்கள் வெற்றி பாதையை நோக்கி செல்லும் என்பது நம்பிக்கை. ஏன்னா இது வளர்பிறையில் வரக்கூடிய ஒரு சமாச்சாரமாகவும் அமையிறது. அதற்கப்புறம் இந்த மாத இறுதியில், அதாவது 31ஆம் தேதி அக்டோபர், தீபாவளி பண்டிகையும் வருது. இந்த தீபாவளி பண்டிகையை பற்றி சொல்லணும் அப்படின்னா, அது கொண்டாடுறோம், எல்லா இவங்களுமே கொண்டாடுறாங்க, ரொம்ப நல்லது. இதில் குறிப்பாக என்ன செய்வாங்க, அந்த தீபாவளி பண்டிகை தான் பிகினிங் ஆஃப் த இயர்னு சொல்லி நிறைய லக்ஷ்மி பூஜையெல்லாம் செய்து நார்த் இண்டியன்ஸ் அவங்க நிறைய இதை கொண்டாடுவாங்க. ரொம்ப மீனிங்ஃபுல் இது. என்ன காரணம்னா, சூரியன் தன்னுடைய நீச்சத்திலிருந்து மீள்கிறார். அதாவது 17ஆம் தேதியில் சூரியன் நீச்ச பாதையில் போய் 27ஆம் தேதி வாக்கில் பரம நீச்சம் 10 டிகிரியில்
பரம நீச்சத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வந்து அவர் திரும்ப வளர்பிறை, சூரியனின் வளர்பிறை அப்படின்னு எடுத்துக்கலாம். அதான் இந்த தீபாவளி இது வந்து ரொம்ப விசேஷம். தீபாவளி அமாவாசை ஒட்டி வரக்கூடியது. புதிய கணக்குகள்லாம் தொடங்க ரொம்ப விசேஷம். அன்று லக்ஷ்மி பூஜை செய்வது என்பது லக்ஷ்மி கடாட்சத்தை உங்களுக்கு விருத்தி செய்து தரக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாகவும் அமைவதால் இந்த மாதம் மிக மிக அற்புதமான நல்ல மாதம். பூஜைகளுக்கு உரிய மாதம், தெய்வங்களுக்கு உரிய மாதம். பிதர்கள் ஆரம்பத்தில் பிதர்கள், அதாவது நமக்கு முக்கியமாக நம்ம வேதங்களில் சொல்லப்பட்டது ஒன்று பிதர்கள், அதற்கு அடுத்தபடியாக தெய்வங்கள். தெய்வங்களையும் வணங்கணும், பிதர்களையும் வணங்கணும். அதற்கான ஒரு சிறப்பான ஒரு மாதமாக இது அமைவதால் இதை நினைவில் கொண்டு ஒரு சின்சியாரிட்டியோடு இதை நீங்கள் செய்யும்போது நிறைய மாற்றங்களை கண்டிப்பாக உணர முடியும். தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்தவரையில் உங்கள் ராசிநாதனான குரு 6ஆம் வீட்டில் இருக்கார். 10ஆம் வீட்டில் 10 கூடிய புதன் உச்சம். சுக்கிரன் 11ஆம் வீட்டுக்குடைய சுக்கிரன் 11ஆம் வீட்டில் நல்லபடியாக இருக்கார். அப்போ தொழில் லாபம், சுக்கிரன் அப்படின்னா கூடுதலாக உங்களுடைய வாழ்க்கை துணை, இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக குறிப்பிடுறது. அப்போ இந்த ஒரு காலகட்டத்தில் தொழிலில் ஒரு உயர்வு, ப்ரமோஷன், உங்களுக்கு ஒரு நல்ல பேர், இதெல்லாம் ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு காலமாக இது அமையும். அதோடு மட்டும் இல்லாமல் 3ல் இருக்கக்கூடிய சனி மனசில் அசாத்திய தைரியமும் தன்னம்பிக்கையும் முயற்சிகளில் மேற்கொள்கிறதும் கடுமையான முயற்சிகளை செய்வதும் உங்களை உயர்த்தக்கூடிய வகையில் அமைகிறது. அப்போ ஒருத்தர் கடுமையாக உழைக்கிறார், தொழிலையும் மேலே மேலே முன்னேற்றங்கள் ஏற்படுகிறது. அப்படிங்கும்போது உங்கள் நிலை உயராமல் என்ன செய்யும்? அது உயர்த்துவதற்கான ஒரு முயற்சிகளும் சரியான முயற்சிகளாகவும் அதனால் வரக்கூடிய ரிசல்ட்டில் நல்ல பலன்களும் காண்பிக்கிறது உறுதியாக. அதிர்ஷ்டத்தினால் அல்ல, முயற்சியால் முன்னேறுவீர்கள். இதை ஞாபகத்தில் வச்சுங்க. கிடைக்க வேண்டியது நல்லபடியாக கிடைத்தது, அப்படிப்பட்ட ஒரு காலம். அப்போ மனசில் ஒரு சந்தோஷம், ஏதாவது ஒன்று ஓசியில் கிடைச்சா சந்தோஷம் இருக்கும். ஆனால் ஆத்ம திருப்தி என்பது நம் உழைப்பிற்கு கிடைத்தால் அதுக்கு ஈடு இணை இல்லை. அப்படிப்பட்ட ஒரு விஷயன்றதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுங்க. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷங்களை தரக்கூடிய காலம். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு நன்மையும் செய்யவில்லை, தீமையும் செய்யவில்லை. இப்போ வக்கரமாகும் போது நன்மைகளை செய்வார். அதனால் சந்தோஷங்கள் பெருகும். நன்மைகளை தரக்கூடிய, எல்லாத்துக்கும் மேலே மன உறுதியை தரக்கூடிய, எந்த ஒரு விஷயத்தையும் சரியான முறையில் பிளான் பண்ணி அச்சீவ் பண்ணக்கூடிய தன்மையை சொல்கிறது. 2ஆம் பகுதியை பார்க்கலாம். 2ஆம் பகுதியில் என்ன ஆகுது? சுக்கிரன் 12ஆம் வீட்டுக்குள் வருகிறார். புதன் 10ல் இருந்து 11ஆம் வீட்டுக்குள் வருகிறார். சூரியன் 10ல் இருந்து 11ஆம் வீட்டுக்குள் வருகிறார். 10 கூடையவன் சிறப்பு தொழிலில், 10 கூடையவன் 11ல் வந்தால் லாபம். அப்போ தொழிலில் நான் இவ்வளோ நாள் பட்ட கஷ்டத்துக்கு எனக்கு ரிவார்ட்ஸ், லாபம். அப்போது ஒன்று நல்ல வேலை மாறுறது இல்லையா, இருக்கிற இடத்துல உங்களுக்கு லிபரலாக ஒரு இன்க்ரிமெண்ட்ஸு இல்லை ப்ரமோஷன் எல்லாமே ஏற்படும். 12ல் சுக்கிரன் இருக்கும்போது மனசில் சந்தோஷங்கள், மனசில் நிறைவுகள், மனக்குறைகள் நீங்குவது, லைஃப்பில் வந்து நமக்கு இணையாக இருக்கக்கூடியவர்களும் சந்தோஷமாக இருப்பது, காதல் போன்ற விஷயங்கள் நிறைவேறுவது, தனிப்பட்ட வாழ்க்கை சுகமாக இருக்கிறது, இப்படியெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு காலமாக இது மாற்றம் பெறுவதால் உங்களுடைய முயற்சிக்கும் உங்களுடைய திறமைக்கும் நல்ல ஒரு வெகுமதியை நீங்கள் அடையக்கூடிய காலம் அப்படிங்கிறத உறுதியாக சொல்கிறது இந்த காலம். என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. தயவு செஞ்சு என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயில் அனுப்புங்க. srirangamravi1@gmail.com. இது ஸ்க்ரீனில் பார்க்கலாம், இது அப்பியர் ஆகும். இந்த மெயிலுக்கு எனக்கு அனுப்புங்க. எனக்கு நிறைய பேர் அனுப்புகிறீங்க, நான் ஒருத்தன் தான் அதை பார்க்குறேன்.
செய்கிறேன். ஏன்னா இது வேகமாக செய்யலாம் முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு 3 பேர் பார்ப்போம், 4 பேர் பார்க்குறோம். அதனால் கொஞ்சம் டிலே ஆகுது. கட்டண சேவை தான். இந்த கட்டணத்தை செலுத்திய பின்பும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாள் ஆகும். சில பேர் நினைக்கலாம் கட்டணத்தை செலுத்தின உடனே அடுத்த நாளே பார்க்கணுன்ட்டு. அப்படி என்னால் முடியல. கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவையும் இருப்பவர்கள் நிச்சயமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய பெஸ்ட்டு சர்வீஸு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. வணக்கம்.